வந்த இடத்துல இப்படியா சின்ன பொண்ணு ஆகணும் நினைச்சு கூட பார்க்கல உமா இப்படி செய்வானு ஏன் இப்படி செஞ்சா ஈடுபட்ட பாவி ஏக்க பாவி கீவின்னு அவளை ஆசாதுங்க. இந்த அண்ணன் தாங்க எல்லா பாவமும் செஞ்சது. இந்த அண்ணன் தாங்க பாவி. ஐயோ டூருக்கு போவோம் அவதான முதல்ல ஆசைப்பட்டது இப்படி ஆக்கிவிட்டாவளே. ஏன் உமாவை கண்டுபிடிச்சு தாங்க. ஏ உமா என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆவணும். இந்த மூணார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அதுலயே இருந்துக்கிடுவேன். என்ன உங்களை குண்டர் சட்டத்துல கைது பண்ண சொல்லுவேனே பாருங்க. சின்ன பொண்ணு என்ன பண்ணேன்? சின்ன பொண்ணு நான் என்ன அவளை சாவையா சொன்னேன்? நீ சொல்லு. அவளா இப்படி ஓடனா நான் என்ன பண்ணுவேன்? செல்வா ராணி கிட்ட பேசாத செல்வா. நீ சரியா கொஞ்சம் மண்டல ஏத்திக்க. அவ என் ஃப்ரெண்டு. ஐயோ உமா எல்லாமே விழுந்துருப்பாளே. இப்போ இந்த நேரத்துக்கு செத்துருப்பாளே. கடவுளே என்ன பண்ணுவேன்? ஓடுனேன்னு பின்னாடி அவளை பிடிக்க முடியலையே. சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. அப்படி மட்டும் சொல்லாத. நான் செத்து போயிருவேன். உமா இல்ல நான் இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன். ஏடி இங்க டூர்ல சுத்தி பார்க்க வந்தியலா இல்லனா அலுவலி நாடகம் நடத்த வந்தியலா? என் மொட்டை என் ஃப்ரெண்டு சூசைட் பண்ண போயிருக்கா. மொட்டை என்னது சூசைட் பண்ண போயிருக்காளா? ஆமா இவனுக்கு பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயாவது விழுந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. பயமா இருக்குமே. நீ என்னை வாங்கனே நம்ம 2 பேருமா போய் தேடுவேனே. இந்த மொட்டை கிட்ட பிறவனால வந்து பேசலானே. என்ன சின்ன பொண்ணு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணு. எங்கேயாவது போயிருக்கான்னு சொல்லு. நான் இங்கோடி தேடுகிறேன். இதுக்குதான் என்னது மேனி? இதுக்குதான் நான் மஞ்சள் சட்டை மானகிட்ட வந்து சொன்னேன். என்ன சொன்னியா? எந்த களிசடையும் கூட்டிட்டு வராதன்னு சொன்னேன். என்ன மாதிரி உள்ள டீசென்டான ஆள்கள் கூட டீசென்டான ஆளு வந்தனா இப்படி எல்லாம் பிரச்சனை ஆயிருக்காது. கேவலம் அப்படி சொல்லாங்க மேனி. அதுவரை நல்ல டீசென்டான பிள்ளைல தான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரும் கண்ணு போட்டாவளா இருக்கும். நான் அழகி என்ன கண்ணு போட்டா பிரச்சனை இல்ல. அவ்வளவு எவன் கண்ணு போடுவான்? என்னத்த சொல்லிட்டு போகுது? அவன் என்ன செஞ்சாவியல? அவள் வந்து விட்டாள். என்ன பாட்டு இது? ஐ படத்துல உள்ள விக்ரம் எமி ஜாக்சன் பாட்டு. அப்படி கேட்கல. எனக்கு எதுக்கு இந்த பாட்டுன்னு? சோபி உனக்கு இந்த பாட்டு பொருந்தாம வேற யாருக்கு சோபி பொருந்தோம்? இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பூவை பார்த்து என்ன கம்பேர் பண்றீங்க? இந்த பூ கூட ஒன்ன வச்சு பாக்கச்சுல. இந்த பூ அழகா நீ அழகானே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. உனக்கு இந்த பூ வேணுமா? வேண்டாம் ஐயே. நம்ம உள்ள வரும்போது சொன்னாவல பூல எல்லாம் கை வைக்க கூடாது. பூல கை வச்சு பூ ஏதாவது பறிச்சிட்டீங்கன்னா ஃபைன்னு சொன்னாங்கல்ல. பாத்தீங்களா? ஆமா அதுக்கு என்ன? தோட்ட ஓனர்கிட்டே நான் பேசி நான் இந்த பூ வாங்கி தரட்டா? வேண்டாம். பூ எப்பவுமே செடியில கிடந்தாதான் அழகு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சோபி உன் அழகுக்கு முன்னாடியில அந்த பூவெல்லாம் தோத்து போயிடும் சோபி. என்ன சோபி? போங்க பீமா. இது கோணவாய் குரங்கு. ஏ கோணவாய். சோபி இந்த பப்ஸ் பன்னு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரட்டா? கிரீம் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் டயட்ல இருக்கேன். டயட்ல இருக்கியா? உன்னை யாரு குண்டுன்னு சொன்னது டயட்ல இருக்கிறதுக்கு? எதுக்கு நீ டயட்ல இருக்கா? அதுக்கு இல்ல. இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா மூஞ்செல்லாம் பருவா வருது. அதனால ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இருக்கேன். முட்டை கூட சாப்பிட மாட்டேன். உங்க அண்ணன் சொன்னானோ? உங்க அண்ணன் உன்ன குண்டா இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணானோ? உண்மையை சொல்லு. சரி ஒருவேளை எங்க அண்ணன் தான் குண்டா இருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவீங்க? அப்படி மட்டும் உன்ன குண்டுன்னு அவன் சொல்லி இருக்கான். அவனுக்கு வாயில கூட பல்லு ஒண்ணு இருக்காது. எல்லாத்தையும் உடைச்சு தவுத்து எடுத்துருவேன். என்னாச்சு? தவுறு. என் பல்ல வளர்த்து இப்படி தவுத்து எடுக்கணும். லேய் முட்டைக்கண்ணு மண்டையா. என் பல்ல இப்படி உடையல. என் பல்ல உடைச்சிடல. அனிஸ் நான் ஒன்ன சொல்லல. இந்த கோணவாயிட்ட நீ பேசாத. நானும் வருஷ கணக்கா உன்னை வான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ கேட்க பாடே இல்ல. இப்ப நான் எங்க அம்மாட்ட இருந்து கையில கடி வாங்கி செத்துக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு இங்க லவ்ஸ் கேட்கும். லவ்ஸ் என்ன ஒரு பிள்ளைகிட்ட பேச விட மாட்டேங்க. அந்த பிள்ளைகிட்ட சும்மா பேரதான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து என்ன கடின்னு கையை கடிச்சு கையை துண்டா எடுத்துட்டு போயிட்டா. ஆனா இந்த கோணவாய் கிறுக்கி இப்படி செய்யறதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏட்டி கரபள்ளி உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு. நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேடி. கோணவாய் கரபள்ளி அந்த ரூல்ஸ்ல இதையும் சேர்த்து கட்டி கரபள்ளி. கரபள்ளின்னு சொல்லியா? ஓஹோ மேடத்தை கரபள்ளின்னு சொன்னா அவருக்கு குத்துது குழையுதோ. எப்போ அப்படி சொல்லாத அனிஸ். பாவம் அவளுக்கு பல்லுனா கரையாவா இருக்கு. ஏன் முன்னாடி வச்ச நீ அவளை பார்த்து கரபள்ளி அப்படி இப்படின்னு சொல்லியா? நீங்க சும்மா இருங்க பீமா. அவன் சொல்லிட்டு போட்டு. அம்மா 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருந்தியா? அவன் என்ன சொன்னா? இந்த பூவை விட உன் முகம் அழகாக இருக்கிறது என்று சொன்னதும் இவள் உடனே வெட்கப்பட்டதும் அம்மா எப்போ இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கவே செய்யாதுமா. காதல் மண்ணேன்னு இந்த உறுப்புல சொல்லிட்டு தெரியாது. நான் கூட
அனிசு இத நம்மள பெத்தவங்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா என்ன மட்டும் தான் அடிக்க உன்னையும் சேர்த்து அடிக்கட்டு உடல் கையும் கடிச்சு வைக்கட்டு அப்பதானே எனக்கு மனசு ஆறும். அனீஷ் ஐ கேர்ள்ஸ் என்ன அனீஷ் பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்லம்மா சும்மா வின்சி நான் சும்மா தான் பிச்சு பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன். அதை எங்க அம்மாட்ட தப்பு தப்பா சொல்ல போறேன்னு சொல்லியா என்னன்னு கேளு வின்சி. அனீஷ் நான் சொன்ன கேட்டீங்கல்ல? அவன் மட்டும் எப்படி எல்லாம் பாட்டு படிக்கான். தேங்க்ஸ் மச்சான். மச்சான் கிச்சான் என்ன மண்ட உருண்டறான் பாத்துக்க. மோனா ஓடிரு. ஏய் நீ அங்கிட்டு போ. கோனோ நீ இங்கிட்டு போ. நீ சொன்னாலும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை விட்டுருக்கேன் பாத்துக்க. ஆமா உங்க அம்மா எதுவும் கையை கடிச்சாங்க? சோ கடவுளே இன்னொரு பிள்ளைட்ட பேசவே தெரிஞ்சதே இவ நம்மகிட்ட பேச மாட்டாள. சொல்லுங்க உங்க அம்மா எதுவும் கையை கடிச்சாங்க? இல்ல இந்த கையில வெட்டுப்பட்ட ரத்தம் வந்தா அதான் வேஸ்ட் ஆகாத நீ அம்மாட்ட அந்த ரத்தத்தை குடிக்க சொல்லிட்டேன். அப்படியா சரி சரி வாங்க ரோஸ் கார்டை சுத்தி பார்க்கலாமா? சரிம்மா. என்ன ஒண்ணு நீங்க மீனா கிட்ட பேசவே கூடாது சரியா? எனக்கு பிடிக்கவே செய்யாது. மீன் அண்ணா என்ன யாருன்னே தெரியாது போதுமா? அப்படி ஒண்ணு நீங்க நடிக்க வேணாம். ஏக்கா உங்களுக்கு வேற ஏதாவது கலர் லட்டு வேணா வாங்கிடுங்க. இல்ல சாவ போறேன்னு ஓடி வந்துகிட்டு நல்லா லட்டு தின்னுட்டு இருக்கா. ஏக்கா நான் எங்க சாவணும்? என் மாப்பிள்ள இருக்காம்ல அவனை பயம் கட்டதுக்கு எனக்கு வேற வழி தெரியாது. இப்படி சாவைன்னு சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுருங்க இப்ப அழுது சுத்துவானா இனியாவது ராணிகிட்ட பேசாம இருப்பாம்ல. இருந்தாலும் இழுவ இப்ப லட்டு வேணுமே வேண்டாம நாலு முடி லட்டு வேணும் தான். சின்ன பொண்ணு மாங்கு மாங்கல அழுது தெரியவா பாவம்ல சின்ன பொண்ணு. அவளை ஒரு போன் பண்ணி கூப்பிட்டா அவ வந்தானே லட்டுல பாதியும் பங்கு போயிடும். பரவாயில்லையா? வேண்டாம் இழுவ எனக்கு 6 கிலோ லட்டு வாங்கிதான் இழுவ தும்போம் தின்னுட்டு போவோம். என்ன ஒரு 6 லட்டு கொடுங்கண்ணே 6 லட்டு. இக்க இங்கே நம்ம ஊர்ல உள்ளது போல லட்டு எல்லாம் கிடைக்கும் பத்தலாக்க. இழுவ ஏதோ ஃபாரினுக்கு வந்த பாடுதான். ஃபாரின்ல கூட லட்டெல்லாம் விற்காவ இழுவ. இவ ஒருத்தி இந்தியாவுக்குள்ள தானே சுத்திட்டாக்க. மெய்யெல்லாம் ஊத்தி என்ன அழகா செஞ்சிருக்கானுமே எப்போ. எப்பா ஒரு கடை இருக்கு ஒரு கப்பு ஜூஸை குடிச்சிட்டு போவோம். இழுவையை தேடி எனக்கு இழுக்கவும் மூச்சு வாங்குவோமா. ருசியோ ருசி பசியோ பசி. அட சண்டாளச்சிருக்கு இழுவ இழுத்தா உனக்காண்டியா நான் அழுதுட்டு வந்தேன். சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க போவோம். ஏ இழுவ ஏ சின்ன பொண்ணு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவே அடிக்க ஏன் நாலுமடி ஒன்னையும் சேர்த்து சவுட்டி பிச்சிருவேன் பாத்துக்க. உனக்கு என்ன கிறுக்காடி பிடிச்சிருக்கு? செத்து பேருவேன் ஓடுனா நான் பின்னாடியே அழுதுகிட்டு இவ்வளவு நேரம் ஏங்கி அழுது செத்துருக்கேன். ஒருவேளை நான் ஏங்கி அழுது எனக்கு நான் இருந்தேன் இவ பதில் சொல்லுவாளா எனக்கு மாப்பிள்ளைக்கும் பிள்ளைகளுக்கும்? சின்ன பொண்ணு செத்துறலான்னு தான் சின்ன பொண்ணு ஓடுனே. செத்துட்டியா நீ? நல்லா வந்துருது லட்டை போட்டு அமுக்கிட்டு இருக்கா. அவ சாவலான்னு தான் போனா நான் தான் கூட்டிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு உயிரோடு இருக்கா நம்ம இதுக்கு சாவனானு. நாலுமடி ஏன் சின்ன பொண்ணு என்ன அடிச்சா? கொல்லாம விட்டுட்டேன்னு சந்தோஷப்படு. ஒத்தைக்கு வந்து லட்டதுங்க அழுவேன் கொண்டாடி லட்டை இவ்வளவு நேரம் அழுது ஓடி இருக்கேன். லட்டையாவது தின்னுட்டு கொஞ்சம் தெம்பாவை. அம்மா ஒரு அடி ஏதோ விட்டாளே. இப்ப வருவா விண்மீன் நான் போட்டா. சரி பாஸ் நானும் விண்மீனும் பேசுறோம் நீங்க பாய. சரி நீ கண்ண மூடிட்டு நில்லுனா விண்மீன் வரும்போது விண்மீன் வந்ததுக்கு அப்புறம் கண்ண தர. ஓகே பாஸ் தேங்க் யூ பாஸ் லவ் யூ பாஸ். சாவல திரும்பி நிப்போம் விண்மீன் வந்தா திரும்பி சிரிக்கலாம். விண்மீன் குட்டி லைக் கம்பனாட்டி. செல்லகுட்டீஸ் நாம வந்து முட்டை மிட்டாய் அப்புறமா ப்ரௌனி ஆஃப்லட்டான் ஒரு ஸ்வீட் அப்புறமா அதிரசம் அப்புறமா வந்து ப்ரௌனிலே ஒயிட் கலர் பிளாண்டி உண்டல்ல அது ஒரு தம் ரூட்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். செல்லகுட்டீஸ் உங்களுக்குலாம் வேணும்னா கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க செல்லகுட்டீஸ் ஓகேவா? நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அனிஷோட இதுல வந்து உங்களோட நேம் எல்லாமே சொல்லப்படும் ஓகேவா செல்லகுட்டீஸ்?
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. சூப்பரா இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்குள்ள வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு 2 வீடியோ வரும். ஓகே சிலகுடிஸ், மார்னிங் வந்து ஒரு கான்செப்ட் வரும், ஈவினிங் வந்து இந்த டூர் எபிசோட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்க. சிலகுடிஸ், பை சிலகுடிஸ், லவ் யூ.